சென்னையில் உங்களோட வீடு வாங்குற கனவை நனவாக்கி கொண்டிருக்கும் உங்களோட A to Z மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ வீடு பார்க்க வந்திருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த 2 வீடு அவைலபிள் இருக்குங்க. 1020 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு 2200 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் இருக்குங்க. சுற்றி நல்ல வீடுகள்லாம் இருக்க பகுதி தான், ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு பிரம்மாண்டமான கேட் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் கேட்டு ப்ளஸ் வந்து இது வந்து விசிட்டர் கேட்டு தனியாகவே இருக்குங்க. நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தாங்க. அதனால் நம்ம இதை எது ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல பில்டர்கள் நீங்கள் டேரெக்டாகவே அப்படியே வாங்கிக்கலாங்க. இப்போ வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றிய டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த பில்டர் வந்து நம்மளுக்கு ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்காரு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் பார்ப்போங்க. 24 ஃபீட் ரோடில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. 100% வாஸ்துல இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டி தாங்க. பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த வீடுங்க எல்லாமே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேட் நல்ல ஒரு பிரம்மாண்டமான லுக்கில் ஒரு ஸ்கொயர் டியூப் ராடில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசிட்டர் கேட்டுங்க. இதுவும் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான எம்எஸ்ல ஸ்கொயர் டியூப் ராடில் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. கேட் வந்து திறக்கவே முடியல, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க. உள்ளே என்ட்ரானோன்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா தாங்க. கார் பார்க்கிங் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 ஃபீட்டு இந்த விட்த் இருக்குங்க. இந்த லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16 ஃபீட்டு உங்களுக்கு வந்துடுங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். போரு, சம்பு, செப்டி டேங்க்கு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருவாங்க. கார் பார்க்கிங்க்கு தனியாகவே இது கேட்டுங்க. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, கேட் வந்து பெருசாக ஒன்றா திறக்கிற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி திறந்துக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட் போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ எலிவேஷன் டைல்ஸ் வந்து நல்ல ஒரு மார்பிள் ஃபினிஷில் சூப்பராக ஒரு எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. 3 ஃபேஸ் EB வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. அது வந்து ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் அழகாகவே இருக்குங்க. இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஷூ ரேக்கு தனியாகவே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லேருந்து கார் பார்க்கிங்கோட வியூ காட்டுறேன் பாருங்கள். 2 கார் நிறுத்தலாங்க, இல்லை ஒரு காரு ஒரு 5-6 பைக் நிறுத்திக்கலாம். அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான். கார் பார்க்கிங் பார்த்தாலே நிறைய பேருக்கு வந்து பிடிக்குங்க. நிறைய இடத்துல கார் பார்க்கிங்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் கார் நிறுத்தவே முடியாது. இது வந்து செட்பேக்குங்க. இந்த 2 வீட்டுக்கும் வந்து எந்தவித டச்சும் இல்லாமல் உங்களுக்கு செட்பேக்கும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் ஈஸ்ட் கார்னரில் வச்சுருக்காங்க. மெயின் டோருக்கு ஒரு சேஃப்டி கிரில்லும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எம்எஸ்ல உங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க சேஃப்டி கேட்டு. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டீக்கில் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாரல் டிசைனு ஒரு கார்விங் டிசைனில் வச்சு உங்களுக்கு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானோன்னு உங்களுக்கு வந்து ஹால் தாங்க இருக்கும். ஹாலில் நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க, நல்ல வெளிச்சம் காத்துக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை ரூம் செட்டப்பு. மேலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு லேசர் டிசைனில் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள டோர் போடலங்க, டோர் போட்டால் இன்னும் வந்து பக்காவாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாலுங்க. ஹாலோட வியூ பாருங்கள் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. ஹாலோட இந்த விட்த் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 ஃபீட் இருக்குங்க. இந்த சைடில் விட்த்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 16 ஃபீட் வருங்க. நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து லைட் ஃபிட்டிங்கு, ஸ்பாட் லைட்டு, அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஃபால் சீலிங்கும் அழகாக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் சூப்பராகவே இருக்குங்க. ஒரு லக்ஸரியஸ் ஃபீல் இருக்குது. இது வந்து டிவி யூனிட்டுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு கபோர்டும் கொடுத்துருவாங்க. இங்கே கிளாஸ் வந்து வச்சுருவாங்க. ஸோ 95% ஒர்க் முடிஞ்சிச்சு, ஒரு 5% ஒர்க் இருக்குங்க. இது கீழே வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து வேறு இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இதில் வச்சுக்கலாம். அந்தளவு வந்து பக்காவாக இருக்குது. டிவியில் வந்து ஒரு 70 இன்ச்சு ஒரு 90 இன்ச் டிவி கூட வச்சுக்கலாங்க. இங்கேருந்து வியூ காட்டுறேன். அங்கே நீங்கள் சோஃபா போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அழகான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ படிக்கட்டு கீழே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து பில்டர் தரப்புலேருந்து வேஸ்ட் பண்ணாமல் எல்லாமே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரியே பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டாக தான் இருக்குங்க. ஸோ ஸ்பேஸ் சேவிங் கான்செப்டில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னி மூலையில் கிச்சனுங்க. கிச்சனுக்கு ஒரு சின்ன ஒரு செப்பரேட்டர் மாதிரி அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே என்ட்ரானோன்னு உங்களுக்கு வந்து கிச்சனுங்க. கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஃபீட்டுக்கு ஒரு 12 ஃபீட்டுன்ற மாதிரி சைஸில் உங்களுக்கு கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சு உங்களுக்கு வந்து கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கபோர்டில் இதில் வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் ப்யூரிஃபையர் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வெளிச்சத்துக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ கிரானைட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து கவுண்டர் டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக மாடுலர் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்பைஸ் ரேக்கு, இங்கே வந்து ஷெல்ஃபு, எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்குது.
கலர் காம்பினேஷன் வந்து ஒரு பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. ஸோ மாடுலர் கிச்சன் பார்ப்போம். மாடுலர் கிச்சன் பாருங்கள், நல்ல ஒரு எஸ்எஸ்ல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாகவே வந்து உங்களுக்கு வந்து ரைலிங்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க உள்ள கிச்சனுக்கு. கிச்சனோட ஃபுல் வியூ தான் பார்க்குறோம், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கிச்சனோட ஃபுல் வியூ பார்த்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயே வந்து உங்களுக்கு வந்து மோட்டருக்கு ஸ்விட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சப்மர்ஜ் மோட்டர் தான் போட்டிருக்காங்க. இப்போ கிச்சன் பார்த்துட்டோம். இது கீழே இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட டோரு நல்லா ஃப்ளஷ் டோர் தான். ஃப்ளஷ் டூட் டோரில் அழகான குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ரானோன்னே இது வந்து பெட்ரூம்ங்க. நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரூம் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10.5க்கு ஒரு 13ன்ற சைஸில் இந்த பெட்ரூம். இதுலேயும் வந்து ஃபேன் ஃபிட்டிங்கு, லைட் ஃபிட்டிங்கு, கபோர்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. கபோர்டும் எல்லாமே வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஸ் நல்லா இருக்குங்க. ஸோ சும்மா வந்து ஒரு நாமக்கே வாசிக்க ஒரு ஷெல்ஃபுன்ற இல்லாத மாதிரி நல்ல ஒரு நீங்கள் வந்து ஃபுல்லாகவே டம்ப் பண்ணிக்கலாம் உங்களோட க்ளோத்ஸ். அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்குங்க. இது வந்து ஒரு அட்டாச் டாய்லெட்டு. இதோட டோரும் நல்ல ஒரு பிவிசியில் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானோன்னே ஒரு ஃப்ளோரல் டிசைனில் உங்களுக்கு வந்து ஒரு 4க்கு 7ன்ற சைஸில் ரெஸ்ட் ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து வென்டிலேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த குவாலிட்டியில் வந்து எதுவும் மிஸ் பண்ண மாட்டாங்க. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டூப்ளெக்ஸில் மேலே இருக்க பெட்ரூம் போகிற வழிங்க. ஸோ இதுலேயும் சைடில் லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. நல்ல அகலமான படிக்கட்டு தாங்க. ஒரு சில இடத்துல ரொம்ப சின்னதாக வச்சுருப்பாங்க. பட் இவங்க பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அகலமான ஒரு படிக்கட்டு வச்சுருக்காங்க. இதுவும் நல்லா இருக்குங்க. மேலே ஏறினீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லாபி ஏரியாவில் உங்களுக்கு வந்து சைடில் வந்து எஸ்எஸ்ல ரெயிலிங் பண்ணி கிளாஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இது ஒரு பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு எலிகன்ட் ஸ்டைலில் அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே என்ட்ரானோன்னே இது பெட்ரூம்ங்க. பெட்ரூமில் நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12க்கு 17ன்ற சைஸில் நல்ல பெரிய பெட்ரூம்ங்க. பார்க்கறதுக்கு நல்ல சூப்பராகவே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டு. இதுவும் நல்ல ஒரு பிவிசி டோரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் தான். ஸோ வால் வரைக்கும் டைல் ஊட்டி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ஒரு வென்டிலேட்டர் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு கிரானைட் ஃபினிஷில் அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ரெஸ்ட் ரூமு. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய பெட்ரூம். 2 டபுள் காட் போடலாம், அந்த அளவுக்கு சூப்பராகவே இருக்குங்க. வாங்க போயிட்டு இன்னொரு பெட்ரூமும் பார்த்துடலாம். இது வந்து டபுள் மாஸ்டர் பெட்ரூம் வாங்க. அந்த மாதிரி 2 மாஸ்டர் பெட்ரூம் சேர்த்தா எப்படி இருக்குமோ அந்த பெட்ரூம் இருக்குங்க இந்த சைஸு. இதுவும் பெட்ரூமோட டோரு. இதுவும் நல்ல எலிகன்ட் ஸ்டைலில் ப்ளஸ் 2 டோர் தாங்க. இதுவும் பார்க்க வந்த பெட்ரூம்ங்க. இது பெட்ரூமா இல்லை ஒரு ஹாலா அப்படின்ற லெவலில் நல்ல பெருசாகவே இருக்கு பாருங்க. ஒரு டபுள் காட் வந்து ஒரு 3-4 போடலாம், அந்த அளவுக்கு வந்து ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க. இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஃபால் சீலிங் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்காங்க. அதுவும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு லைட் ப்ரௌன் டார்க் ப்ரௌன் ரேஞ்சில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கபோர்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலேயும் ஃபுல்லாக வுட்டில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லேருந்து வியூ காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பார்க்கும்போதே ஒரு ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் சூப்பராக இருக்குங்க. நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அட்டாச் டாய்லெட்டுங்க. இது ஒரு பிவிசி டோர் தான். இது ஒரு ரெஸ்ட் ரூமு. இதுலேயும் ஃபுல்லாக வால் வரைக்கும் டைல் ஊட்டி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு நல்ல ஒரு அழகான வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்குறது நல்லாயிருக்கு. இதுவும் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பெட்ரூம்லேருந்து 2 விண்டோங்க. இது ஒரு விண்டோ, அது ஒரு விண்டோ இருக்குங்க. அதில் வெளிச்சம் காற்றுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காதுங்க. இது வந்து ஒரு பால்கனி போகிற வழிங்க. உள்ளே என்ட்ரானோன்னே இது ஒரு பால்கனி. பால்கனியோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபீட்டுக்கு ஒரு 17 ஃபீட்டுன்ற மாதிரி நல்ல லென்த்தியான பால்கனிங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எலிவேஷன் அழகாக டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ரோட் சைட் வியூவும் நல்லா ஒரு 24 ஃபீட் ரோட் சைட் வியூங்க. பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாகவே இருக்குங்க. ஸோ இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோங்க.
அது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குற சொந்தங்களே தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து அனலிட்டிக்ஸில் பார்க்குறேன், நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மொட்டை மாடிக்கு போகிற வழிங்க. ஸோ இது ஃபுல்லாக ஃபினிஷ்ன்றதுனால மொட்டை மாடியும் காட்டிடுறேன். ஸோ இங்கேருந்து கீழே இருக்கிற வியூ தான் இது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இங்கே நல்ல பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் மேலே போகிற இங்கே ஒரு சேஃப்டி கேட்டும் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி வைஸில் சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இவங்க கையில் இருக்க ஒரு குவாலிட்டியான விஷயம். இது வந்து மொட்டை மாடிங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ மொட்டை மாடி வியூவும் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த ஏரியா நியர்பையில் காலேஜஸ்ஸு, ஸ்கூல்ஸு, மெயின் ரோடு ரொம்ப நியர்பையில்